படம் அருமையாக இருக்குது தலைவா, சூப்பர் படம். சின்ன கேப்டனை பார்த்த மணிக்கே இருக்குது. நம்ம சிறையில் வந்து நம்ம கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஆக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷனும் அப்படியே பட்டையை கலப்புறாப்புல. அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோவேன், கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆமாம், பட்டம் அப்படியே பட்டையை கலப்புது. சூப்பராக இருக்குது ஆக்ஷனும், ஒவ்வொரு ஆக்ஷனும் அப்படியே நம்ம கேப்டன் அந்த புருவம்லாம் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனை பார்த்து பெரிய முன்னாடி வந்த மணிக்கு இருக்குது. அருமையாக இருக்குது. அதாவது என்னன்னா உண்மை கதையை எடுத்து வச்சுருக்காங்க. பழைய என்ன நடந்தது, உஸ்லாமில் நடந்தது என்னது அப்படின்றத அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பட்டையை கலப்புது படம். ஹீரோயின் சூப்பர் நடிப்பு, எல்லாமே அமைப்பாக இருக்குது. சூப்பர் படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணிடுறாங்க, எல்லாருமே பார்க்க சொல்லுவாங்க. சரத்குமார் தான் தூணு, 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட்டையை கலப்பு படம் சூப்பர், அருமை. பொழுதுபோக்கு படம். ஒரு கொஞ்சம் கூட போர் அடிக்கல. நம்ம நாளைக்கு அப்புறம் இப்படி படம் பார்த்துருக்கோம். ஒரு துள்ளி கூட போர் அடிக்கல. பரவாயில்ல, சூப்பர். என்ன மாதிரி கதைண்ணே? கதை வந்து கஞ்சா இல்லாதவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த டேமில் தண்ணி வந்தனால இடம் வந்து நல்லா அவங்க நல்லா முழுங்கிடுது. அதனால் அவங்க கஞ்சா இதை வியாபாரம் பண்ணுறாங்க. அதுதான் அந்த கதை. கஞ்சா தான் கடத்துறது. கருத்து வரல, சும்மா ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும் அதுதான். பசிக்கு என்ன யாருக்கிட்டே எடுத்து திங்கிறது தான், அதுதான், அவ்வளோதான். பார்க்க வேண்டிய படம் கொம்பு சீவி. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடியாக நல்லா ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்னா கொம்பு சீவி தான். நல்லா இருக்குது. குடும்பத்தோட ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது படம். சார் இது வந்து எப்படின்னா ஒரு 1994 நடந்த உண்மை சம்பவத்தை மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு மக்கள் பொழுதுபோக்குக்கு 2 மணி நேரம் பொழுதுபோக்கு இயக்குனர் எங்கள் பொன்ராம் இயக்குனர் சார் நல்ல முறையாக பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. மேலும் மேலும் இது மாதிரி படம் வரணும்னு அவர் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக கையால் சுகத்தோடு ஆண்டவனோட இது நல்லா இருக்கணும். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. கேப்டனோட வாரிசு இல்லையா, கண்டிப்பாக நம்மள அது கரெக்டாக கேப்டனோட இது கரெக்டாக க்ளீனாக வருது சார், க்ளீனாக வருது. இன்னும் இருக்க இன்னும் பிரம்மாண்டத்தை பார்ப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரத்குமார் வந்து எப்படின்னா அவர் சுப்ரீம் ஸ்டார், அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு படம், பார்க்க வேண்டிய படம். நல்லா பண்ணியிருக்காரு. கேப்டனுக்காக நல்ல ஒரு சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை மாமா உறவு அருமையான சென்டிமெண்ட், நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது சார். கொம்பு சீவினா எப்படின்னா ஒரு அனாதையாக இருக்கார், அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக சுப்ரீம் ஸ்டார் சார் வந்து அவருக்கு கொம்பு சீவினா அதான் ஒரு அர்த்தம். அனாதையாக இருக்கிறத தூக்கி வளர்த்து இது பண்ணி அவரை ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்கு பாருங்க சார் பார்க்குறாரு, அதான் ஒரு கொம்பு சீவின்றதுக்கு ஒரு அர்த்தம். நன்றி. எங்கள் அண்ணன் மகன் இந்த படத்தில் இருக்கவே நான் அந்த படம் வந்து பார்த்தோம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்தோம். எங்கள் வம்சத்தில் 2 ஆளுண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் பார்த்தோம். குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா பாட்டு படம் மதுரையில் எப்படி இருக்கும் கலாச்சாரம் எல்லாமே இருக்குது. தப்பு இருக்குது, ரைட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் மதுரை அப்படின்றது நல்லா ஃபேமஸாக இருக்குது. எந்த இதுவும் இல்லை. கருப்பன் சாமியை காமிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் சாமியில் காமிச்சது, எங்கள் குரலை காமிச்சது, எங்கள் பேச்சை காமிச்சது, இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதில் என் மருமையே ஒரு வந்தது என்னால் அதை சொல்லவே முடியல. அழுகையாக வந்துச்சு, என்னால் அது முடியலை. அது எங்கள் அண்ணன் மகன்றது அந்த கடைசி சீனுக்கு அவன் வந்து நின்ற சீனு ரொம்ப என்னால் எந்திரிக்கவே முடியல. சேர்லேயே உட்காந்துக்கிட்டேன். அது எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டது. எங்கள் அண்ணன் மகனும் எங்கள் மதினி வியாபாரம் விற்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வந்தாங்க. இன்றைக்கி ஏதோ முகவரி படம் மாதிரி எங்கள் அண்ணன் அவள் பின்னாடி நின்றா. இன்னைக்கு அந்த அண்ணன் மயனுக்கு நின்றார். விஜயகாந்த் மயன் சூப்பராக அந்த அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கருமேட்டுக்காரர், நான் கருமேட்டில் பிறந்தவ. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க மயன் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் ஒரு படத்தை ஃபஸ்ட் தடவை பார்த்துருக்கேன். படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் இந்த படம். எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க. இந்த படத்தை அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். அப்பா கூட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. விஜயகாந்த் இந்த புருவம் ஒன்று மட்டும் வருது, மற்றபடி எல்லாமே அவர் ஸ்டைல் கொஞ்சம் வருது. ஆனால் நல்லா இருக்கு. அவரை பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அவரை பார்த்தோன்னே அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக போய் பார்க்கல எல்லாரும். சூப்பராக அதில். ஆமாம், சின்ன ஹீரோ கேரக்டர் நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பண்றா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவன் நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன் நினைக்கிறேன். என்ன கேரக்டர் வரீங்க? சின்ன ஹீரோ கேரக்டர். ஆமாம், சண்முக பாண்டிய சார்.
உங்களுக்கு நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஈஸியாக டைலாக் சொல்லி கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நைன்ஸ். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வராப்ல. ஆமாம். ஏன் சார் இந்த படத்தில் எப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீங்க? இந்த படத்தில் நான் முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்கேன். அவர் தான் பொன்ராம் சார் டேரக்டரில் எம்ஜிஆர் மகன் ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சசிகுமார் படம். அந்த படம் நடிச்சிருக்கேன். அதனால் அப்படியே தேங்க்யூ. பாட்டு எழுதி நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்களா? இல்லை பாடல் எழுதலை சார். இந்த படத்தில் கேட்டிருந்தேன். இந்த படத்தில் கொஞ்சம் தள்ளி பையனுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னாரு சார். பையனுக்கு கேட்டிருந்தாரு. அவர் பையன் நல்ல அருமையாக ஒரு கேரக்டரு. ரொம்ப நான் இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கலை. அவனுக்கு ஒரு மாண்டேஜ் சாங் வேறு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையிலே இயக்குனர் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். ரெண்டாவது ஷூட் அப்பெல்லாம் போயிருந்தேன். இவனை தனியாக கேர் எடுத்து சரத்குமார் சார் வந்து கேரவுண்ட்லேயே கூப்பிட்டு போய் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா உடம்பை ஃபிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நான் உள்ளே போக வாய்ப்பில்லை. அவன் நிறையா என்கிட்ட வந்து சொல்லுவான். அதெல்லாம் உண்மையிலே அவருக்கும் நன்றி. இது அருமையான பாடல் சார். எல்லோரும் ஸ்நேகன் சார் வந்து சொன்னாங்க, ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னாங்க, அவராக வந்து எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வேணும்னு கேட்டு வந்தார். அருமையாக இருந்துச்சு அவருடைய பாடல்கள். எல்லா பாடல்களுமே அற்புதம், சூப்பர். எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்கள், வரிகள், மியூசிக்கு கிளப்பிட்டார். இசை இளவரசன் அவருக்கு கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி. இன்னொன்று வந்து எஜுகேஷனில் நம்பர் 1 படித்தவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு தானக்கா. ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருந்தவங்க தயிர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கடை வச்சு காய்கறி வியாபாரம் பார்க்குறாங்க. எஸ், அவங்க தான் இவங்க, தனுஷோட அம்மா. நீங்கள் சொல்லுங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு. என் பையன் நல்லா நடிச்சிருக்காப்புல. பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார் சினிமாவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளவோ டேலண்டான பையங்க இருக்காங்க. பெரிய பெரிய சினிமா பின்புலம் உள்ளவங்கலாம் பசங்க இருக்கையில் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொன்ராம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். நாங்கள் நல்லா பண்ணியிருக்காப்புல. யுவன் சார் மியூசிக் நல்லா இருக்குது. சரத் சாரும் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து பெண்களாம் எங்கள் ஃபேமிலியோட நம்ம அண்ணன் தம்பி பெரியப்பா இவங்களோட வந்து ஒரு படம் பார்க்கணும்னா அது நிச்சயமாக பொன்ராம் சார் படம். ஏன்னா அது வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணும். ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னா அது தைரியமாக வந்து பார்க்கலாம். பொன்ராம் சார் படம் தைரியமாக வந்து பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். தேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஜாலியாக நல்லா சூப்பராக ஒரு நாட் போட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கு. எனக்கு அழுக வந்துருச்சு. நான் அழுதுட்டேன். அதாவது அவங்க அப்பா வந்து சினிமாவில் வர அந்த ஒரு ஏக்கம் வந்து என் பையன் வந்து அதை நிறைவேற்றிட்டாப்புல. சினிமா சம்மந்தப்பட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டது இவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு அவர் மூலியமாக. இவனும் கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சதுனால படிச்சுக்கிட்டே அந்த ஷூட்டிங்க்கெலாம் போயிட்டு தான் அந்த எக்ஸாம்லாம் எழுதினாப்புல. அவனோட எஃபெக்ட் இதில் இருந்ததுனால நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் விஸ்காம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்களா? ட்ரை பண்ணீங்களா? இல்லை, நான் விஸ்காம் படிச்சிருக்கேன். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் மார்க்கெட்டில் தான் கடை போட்டிருக்கோம், தயிர் மார்க்கெட்டில். ஆனால் படிக்க போகும்போது இன்ட்ரெஸ்டோட தான் போயிருந்துருப்பீங்க. இல்லை, அதை என்ன படிக்க வச்சது எங்கள் வீட்டுக்காரர் தான் படிக்க வச்சார். நான் +2 முடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. படிக்கணும், ஆமாம், இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுல இருக்கிறதுனால அவர் தான் என்னை படிக்க வச்சார். தேங்க்யூ. நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக நடிச்சிருக்கான். என்கிட்ட 6th படிக்கிறப்ப கரெக்டாக கிளாஸ்க்கு வந்தான், சிலம்பம் ஸ்டூடெண்ட்டு. இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கான். அப்போ என்ன பணிவு, என்ன ஸ்டெப்ஸ், அவன் எப்படி சுற்றுறது, எப்படி அவனோட நடவடிக்கை இருக்கோ இப்போ அதே மாதிரி தான் இருக்கான். நல்லா வருவான், நல்லா பண்ணியிருக்கான். ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வளருவான்னு எதிர்பார்க்கல. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். படம் சூப்பர் படம், நல்லா இருந்துச்சு. கதை அருமையான கதை. காமெடி நல்லா அதிகம், எமோஷ்னலு எல்லாமே. ஆமாம், காமெடி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. சரத்குமார் சரத்குமார் அவருக்கு என்ன, அவர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. கேரக்டரா அவர் ஆக்ஷன் காமெடி தான் இந்த தடவை ரொம்ப அதிகமாகவே பண்ணிட்டாரு. ஆக்ஷனை காட்டில. ஆமாம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார் படம் ஃபுல்லாக. நல்லா சர்மையாக இருந்துச்சு. நன்றி. தம்பி ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஆனால் பொன்ராம் படத்தில் வருத்தப்பட வழி சங்கம், ரஜினி முருகன், அதுக்கடுத்து இந்த படம் நல்லா இருக்குது. தம்பி சூப்பராக பண்ணியிருக்கா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லாயிருக்கு. எப்பயுமே இமான் தான் போடுவார். இந்த தடவை யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது மியூசிக். படம் தம்பி சூப்பராக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாமே, செகண்ட் ஹாஃப் எல்லாமே காமெடி தான், நல்லாயிருக்கு. தம்பி ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன், அம்மா இறந்தது அப்படின்னு இதாகிடுச்சு. சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. படம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், எல்லாருமே நல்லாயிருக்கும். சின்ன கேரக்டரில் பண்ணார். அதில் எமோஷன், நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் வந்து தனுஷ் நல்லா பண்ணியிருந்தாப்புல. உண்மைக்கே அதோட முடிஞ்சு பார்த்தா நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு, சரியான ஒரு காமெடி கலந்த ஒரு சென்டிமெண்ட்டு. ஓப்பனிங் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
எப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல தான் முடிஞ்சுன்னு பார்த்தா ஃபைனல்லையும் பொன்ராம் சார் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி மாப்பிள்ளை நல்ல ஒரு விஷயம் காமிச்சிருந்தார். பொன்ராம் சார், ஆமாம், இயக்குனர் பொன்ராம் சாருக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த பொன்ராம் சாருக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக மேலும் அவரும் நல்லா இருக்கணும், எங்களுக்கும் வாய்ப்பு அளிக்க அந்த பொன்ராம் சாருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யராஜ் அவர் ஃபைட் மாஸ்டர் சரியாக அவர் உடம்பு வச்சிருக்காரு. நல்லா நடிச்சாங்க, எல்லாம் நடிச்சாங்க. அவர் காயங்கள்லாம் காமிச்சார் ஃபைட்டில். இந்த மாதிரிலாம் அவரும் பார்த்து இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். எப்படி இருந்துச்சு ஹீரோ அவரை ஷூட்டிங் ஸ்பாட் ஒரே நாள் தான் பார்த்தேன் அவரை. நல்லா நடிச்சியா, நல்லா நடிக்கிறடா தம்பி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். ஒரு நாள் தான் பார்த்தேன் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. நல்லா இருந்துச்சுங்க படம், நல்லா கருத்தாக இருந்துச்சு. நல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு கதையும் ஒரு இது நல்லா சிந்திச்சு பார்த்தா படம் நல்லா தெளிவாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இதில் மேரேஜ் தான் நடிச்சிருக்காங்க. கடைசியில் ஒரு சீனு அவர் நின்று இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்ற நேரத்தில் அதை கேட்காம அந்த கத்தியை சொல்லி அந்த சீன் ஒரு சீன் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இதை விட பேரும் புகழ்மா வரணும். என் பேர் நல்லா இருக்கு படம். என் பேரனு நல்லா நடிச்சிருக்கேன். விஜயகாந்த் நல்லா நடிச்சிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. இந்த இது கெட்டது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. நல்லா இருக்கு. என் பேரன் கடைசியில் அந்த கத்தியை எடுத்து கொடுக்கறதும் முதல் சீனில் குத்துறதும் நல்லா, அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு.